வடசென்னையில் வேட்புமனு பரிசீலனையின் போது சற்று முன்னர் திமுக அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தது. தற்போது வடசென்னை மக்களவைத் தொகுதியில் திமுக அதிமுக வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். தற்போது அங்குள்ள கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது? தேர்தல் அதிகாரி தரப்பிலிருந்து என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? அதிமுக திமுக இருவருமே பரஸ்பரமாக அந்த வேட்பு மனுக்கள் மீதான பல்வேறு ஆட்சேபனைகளை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவுடைய வேட்பாளர் ராயபுரம் மனு மீது சுயேட்சை ஒருவர் அவர் மீது குற்றவியல் வழக்கு 2011 நிலுவையில் இருப்பதாகவும் அது குறித்தான முழுமையான தகவல் அவரது வேட்புமனுவில் இடம்பெறவில்லை என ஒரு ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறார். இதே போல கலாநிதி வீராசாமி திமுக வேட்பாளர் அவருடைய மனு மீதான பாஜக தரப்புல ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தரப்புல 2 ஆட்சேபனைகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 2 ஆட்சேபனைக்குண்டான விவரங்கள் இல்லை. ஆனால் தற்பொழுது பாஜக தரப்புல வழங்கப்பட்ட ஆட்சேபனை என்னவென்றால், வேட்பு மனுக்களை சான்றிடுவதற்கு நோட்டரி பப்ளிக் என்கிற வழக்கறிஞர் நோட்டரி பப்ளிக் சான்றிட வேண்டும். அவ்வாறு பெறப்பட்ட சுரேஷ் என்பவரிடம் பெறப்பட்டதாகவும், ஆனால் அந்த சுரேஷ் என்பவர் வழக்கறிஞருக்கு நோட்டரி பப்ளிக்கான லைசன்ஸ் என்பது காலாவதி ஆகிவிட்டதாகவும், அவ்வாறு ஒரு தகுதி இல்லாத ஒரு நபரிடமிருந்து வேட்பு மனுக்களுக்கு சான்றிடப்பட்டிருப்பதால் அந்த வேட்பு மனு சட்டப்படி செல்லாது, எனவே அதை நிராகரிக்க வேண்டும் என பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று பல்வேறு தரப்புல, அதாவது அதிமுக திமுக பாஜக என பல தரப்புல இருந்து இந்த 2 பேர் மீதான இந்த அதிமுக வேட்பாளர் மற்றும் திமுக வேட்பாளர் மீதான வேட்பு மனுக்கள் ஆட்சேபனைகள் தெரிவிக்கப்பட்ட வந்த நிலையில 2 பேருடைய முக்கிய கட்சிகளான இருக்கக்கூடிய 2 மனு மீதான பரிசீலனையானது நிறுத்தி வைப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பரிசீலனை செய்து கொண்டிருந்த போது கலாநிதி வீராசாமி வேட்பாளர் அவர்கள் அந்த பரிசீலனை கூட்டிலிருந்து வெளியேறியிருக்கிறார். தொடர்ந்து மற்ற வேட்பாளர்களுடைய வேட்பு மனுக்களானது பரிசீலனை செய்யப்படும் எனவும், இது தொடர்பாக சிறிது நேரத்திற்கு பிறகாக முடிவெடுக்கப்படும். பரிசீலனை எவ்வாறு நடைபெறும் என்பது குறித்து தெரிய வரும் என தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.